Daily. Taste the Daily. கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம் மக்கள் அங்கிருந்து வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளை அப்புறப்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம் மக்களை அங்கிருந்து வெளியேற்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம் மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். தற்போது ஆக்கிரமிப்பு என கூறி விவசாய நிலங்களை வசிப்பவர்களை வெளியேற்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தொடர்பான முழு விவரம். கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம், வெள்ளைக்கரை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இந்திரா உட்பட 22 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். அதில் கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம் பகுதியில் உள்ள நிலங்களில் 150 ஆண்டுகளுக்கு மேலாக பரம்பரையாக முந்திரி, பலாப்பழம் உள்ளிட்ட விவசாயம் செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. விவசாய நிலம் மற்றும் குடியிருப்புக்கான வரி செலுத்தி வருவதாகவும், வீடுகளுக்கு மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு, கழிவுநீர் இணைப்பு பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பான ரேஷன் கார்டு, ஆதார் கார்டுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தங்கள் நிலத்துக்கு பட்டா கேட்டு மனு அளித்துள்ளதாகவும், இந்நிலையில் தங்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பு என்று கூறி காவல்துறை உதவியுடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்களை வைத்து பயிர்களை அழித்து தங்களை அப்புறப்படுத்தி வருவதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் தங்களை அப்புறப்படுத்தக்கூடாது, சேதப்படுத்தப்பட்ட பயிர்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரி மனுதாரர்கள் தரப்பில் வழக்கறிஞர் ஆர். திருமூர்த்தி நீதிபதி என். சுந்தர் முன்பு முறையீடு செய்தார். முறையீட்டை கேட்ட நீதிபதி அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞரிடம் வழக்கு பட்டியலிட்டு விசாரணைக்கு வரும் வரை மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதி தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.